Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு டின்னர் சர்ப்ரைஸ் டின்னர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கீர்த்தி வந்துட்டு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஐடிசி தான் போயிருந்தோம். ஐடிசியில் வந்துட்டு மெட்ராஸ் பவிலியன் அப்படின்ற ஹோட்டலில் நைட் புஃபே போயிருந்தோம். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2500 அப்ராக்சிமேட்லி ஆச்சு, ப்ளஸ் டேக்ஸோடு சேர்த்து. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆல்சோ என்னோட குவிக் மேக்கப் ரொட்டீனும் வந்துட்டு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மேக்கப் ரொட்டீன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள். ஓகே, குவிக்காக மேக்கப் போட்டுடலாம். ஸோ வந்துட்டு நான் ஒரு 3-4 ஸ்டெப்ஸில் வந்துட்டு இந்த மேக்கப் முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லையும் கேட்பீங்க என்ன மாதிரி மேக்கப்னா, அது ஒரு மொக்க மேக்கப் தான். இப்போ உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து வில்வாவோட மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஓகே, மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு இப்போது. ஸோ மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேக்கோட காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ ஷேட் வந்து NC42. ஸோ இது வந்து கண்ணுக்கு மேலே லைட்டாக ரொம்ப டல்லாக இல்லாமல் இருக்கும், அதுக்காக கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே அண்ட் கொஞ்சம் அப்படியே ஆல் ஓவர் தி ஃபேஸ் வந்து ரொம்ப லைட்டாக. ஸோ ஸ்வெட் இருந்தால் தொடச்சிட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும், இல்லைனா அப்படியே ஆடாக தெரியும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப மினிமமாக இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லவ் அர்த்தோட காட் யுவர் பேக் அப்படின்ற ஒரு மல்டி பாட். ஸோ இது வந்துட்டு நம்ம ஐஷேடோ, லிப்ஸ் அண்ட் சீக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்துட்டு இது வெறும் ஐஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐஸ் அண்ட் லிப்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ப்ளஷ்லாம் நம்ம போட போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் லைட்டாக இதை போட்டு அப்படியே சும்மா லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதே தான் இந்த சைடும். ஸோ அப்படியே ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அசிங்கமாக தெரியாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். அதே ப்ராடக்ட் வந்துட்டு நான் லிப்ஸ்லேயும் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேடு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி எல்லோ வித் பிங்க் சாரி எல்லோ வளர்றேன், ஆரஞ்ச் வித் பிங்க் மாதிரி. ஓகே, ஸோ இதுவும் லைட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகுது. இந்த கீர்த்தி பையன் வந்துட்டு ஃபேனில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான், அதனால தான். சார் கொஞ்சம் ஃபேன் போடலாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் 2 விஷயம் தான் போட போகிறோம். ஒன்று வந்துட்டு காஜல், அப்புறமா நம்ம வந்து ஐப்ரோஸ். இது 2 போட்டோன்னா மேக்கப் முடிஞ்சுது. ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரௌன் கலர் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு பென்சில் மாதிரி இருக்கும் அண்ட் பின்னாடி வந்து ஒரு ப்ரஷ் இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு நான் ஜஸ்ட் எங்கெல்லாம் வந்துட்டு ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்கும் அங்கே மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவர் டூ பண்ணோன்னா ரொம்ப ஹெவியாகிடும். ஸோ ரொம்ப மினிமலாக ஜஸ்ட் எங்கே வேணுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு. ஸோ இப்போ இதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இது ப்ரௌன்னால உங்களுக்கு ரொம்ப டார்க்காகவும் தெரியாது. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே கோம் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ ஐப்ரோஸ் முடிஞ்சிருச்சு. காஜலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து லாக்மியோட ஐகானிக் காஜல். ஸோ இதை வந்து நான் முதல்ல அவுட்டர்லேருந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த வாட்டர் லைனில் அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் கீழே வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் லைன் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே மேலேயும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் போட்டாச்சு. அண்ட் மேலே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக அந்த கார்னரில் மட்டும் போட்டுட்டு கை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு குட்டி விங் மாதிரி லைட்டாக ஸ்மோக்கியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதையும் இந்த கணக்கு போட்டுக்கலாம். இப்போதைக்கு ஹேர் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ ஸ்டட் மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். போட்டு அப்படியே ஹேர் ஃப்ரீயாக விட்டால் முடிச்சு மேக்கப். கிளம்பி போய்கிட்டே இருக்கும். இருட்டாயிடுச்சு. ஆமா, நீ கிளம்புக்கு விடியாம இருந்ததே பெரிய விஷயம். இருட்டாயிடுச்சு, டைமும் ஆயிடுச்சு. எங்கதான் கூட்டு போறான்னு தெரியல. இப்போதைக்கு கிண்டி கிட்ட வந்துட்டோம். பயங்கரமா எங்க ஹாபிஸ் அந்த மாதிரியா? ஹாபிஸ்லாம் கிடையாது. ஹலோ ஹலோ, வாங்க மேடம். வந்துட்டேன் சார். தெரியலையே, எதுவும் அமுக்கி விடுறா. லோவர் அமுக்கி விடு. ஹாய். ஓகே, உள்ள வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐடிசி. அதில் வந்து மெட்ராஸ் பெவிலியன் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். மெட்ராஸ் பெவிலியன். ஓகே, போங்க மேடம். மேலே கீழே தான், மேலே பார்க்கலையா? சரி வா போகலாம். மலப்புறம் சத்தியமாக தாங்கலடி. ஆனா சாப்பிட தானடி போற? சாப்பிட போறானா? வீடியோ எடுக்கிறாங்க, இப்போ போட்டோ எடுக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. சரி, அலப்பற தான். வா, சாப்பிட்டு தொடச்சிட்டு அப்புறமா சாப்பிடுவேன். ஓகே ஓகே. என் அலப்பறையை பற்றி பேசிட்டு நீ என்ன பண்ணுற? கண்ணாடி போட்டேன். என் அலப்பறையை மட்டும் பற்றி பேசுகிற. ஆமாம், உனக்கு அது போட்டால் நல்லாயிருக்கும், எனக்கு லிப்ஸ்டிக் போட்டால் நல்லாயிருக்கும். சாப்பிட கூட்டு வந்தா என்ன பண்ணுறா பார்த்தீங்களா? வச்சு என்ன செய்கிறா ஃபோட்டோ எடுக்க வச்சு. ஏன்டி மனசாட்சி இல்லடி உனக்கு? ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்காங்க, போய் நின்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் நான் எடுத்துருக்கேன்னா நீ எடுத்துருக்கியா? நீ என்ன வீடியோ ஃபோட்டோ எடுக்க சொன்னால் நீ வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்ன? ஆமாம், நீ ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறது? நான் இவ்வளோ காசு கொடுத்து இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலன்னா எதுக்குடா? வேஸ்ட்டுடா. சரி வா, டைம் ஆயிடுச்சு, போவோம் ஃபுட்டுக்கு. சாப்பிட போகலாம். எஸ், போகலாம். எங்கடா இருக்கு? இதோ இருக்கு, மெட்ராஸ் பெவிலியன் போட்டிருக்காங்க. அது இருக்கு. இந்த கார்பெட்லாம் செமையாக இருக்கு. அதை விட நல்லா இருக்கு. இது ரொம்ப ரேட்டாக இருக்கும் போல. வந்துட்டோம், போயிட்டே இருக்கலாம். கப்பே வேற லெவலில் இருக்கு. சூப் கப்பில் சூப் கப்பு
சிக்கன் ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப். நல்லா இருக்குடி. க்ரீம் ஆஃப் வெஜிடபிள்ஸ். க்ரீம் ஆஃப் வெஜிடபிள்ஸ். பன் ப்ளீஸ். சுரக்கா பருப்பு கறிடி. ஓப்பன் பண்ண நல்லா. கை சுடுது. ஓகே. தக்காளி வடிச்சதா? தக்காளி வடிச்சதா என்ன? பொட்டேட்டோ. உலை கட்டா வெப்புடு. கருவேப்பிள்ளை சாதம் மாதிரி பரவாயில்ல. இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டீம்டு ரைஸு. நிமோனா மிர்ச்சி. பூண்டு ரசம். வருது. கீரை சாம்பார். கீரை சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீரை சாம்பார் பறக்குதுடா. ஆமாம். அப்பளம், பப்படம், ஊறுகாய். இது மீன் மொய்லியா? மீன் மொய்லி அப்படின்னா இல்லையே. இது வந்து பக்காய் கொடி சிக்கன் நினைக்கிறேன். இது பாரு பிரியாணி. பிரியாணி காலி ஆயிடுச்சா? சீக்கிரம் கட்டு எடுத்துட்டு ஓடு ஓடு. மட்டன் பிரியாணி கட்டு எடுத்துட்டு வாடா, காலி ஆகிடும். திரும்ப வைப்பாங்கண்ணா காலியானா. இது வந்து சிக்கன் பிரியாணி. கோழி பிரியாணி. சிக்கன் கோழி பிரியாணி. இது கர்ட் ரைஸு, ரைத்தா எல்லாம் ஐஸில் வச்சுருக்காங்கல்ல. என்ன மேடம்? சீஸ் மாங்கர். ஸ்வேதா, உங்களோட ஃபேவரட்டான ஐட்டம்ல? ஆமாம், டெசர்ட்ஸ். நல்லா இருக்கு பார்க்கவே. வேற லெவல் டெசர்ட்ஸ். பாதுஷாலாம் இருக்குடி. சின்ன பாயாசம், லட்டு. செல்லத்தில் எல்லாத்தையும் தூக்குடாங்க. எங்கே போகிற? இப்போவே எடுத்து வச்சிடலாம்டா. டெசர்ட்லாம் காலி ஆகுற மாதிரி இருக்குது. சில இதுலலாம் 1-2 தாண்டா இருக்குது. சீரியஸாக சொல்லிட்டுருக்கேன். எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வந்து டேபிள் வச்சிடுறேன். அப்புறமா சாப்பிட்டு. சரி வா. கொடுக்குற காசுக்கு சாப்பிடணுன்றியா? அதுவும் மெயினாக டெசர்ட் காலி எடுத்துன்னு என்ன பண்ணுறது? சரி எடுத்து வச்சிடலாம். இதுவாக தான் நினைக்கிறேன். தவா ஃபிஷ், சிக்கன் ஏதோ ஒன்று, சமா முருகு கறி தெரியாது என்னது. இது என்னது? ஜிங்கா குருமாவா? ரோஸ்ட்னா இது மட்டன் நினைக்கிறேன். மட்டன். ஆமாம். சிக்கன் லாலிபாப். தால் மக்கனி. பன்னீர் பசந்தா. பன்னீர் கிரேவி அடி. இது எக்கச்சக்கமாக இருக்குடி. எக்கு பிளான்ட் இது சோயாவா? கார்லிக் சாஸ். ஸ்டீம்டு ரைஸு, பன்னீர் டிக்கா, க்ரீன் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். நல்லா மெலிசாக இருக்குது நூடுல்ஸ் இல்லை? தலைவன் கரெக்டாக தூக்குறான் பாருங்க. தலைவன் நிறைய எடுத்து அள்ளி வீசுடா. நான் எனக்கு எடுத்துக்கிறேன்டா. சரி, ஒன்றுலேருந்து எடுத்துக்கிறேன். அப்போ வேற என்ன எடுக்க போகிறேன்? வேறையா? லாலிபாப் முடிச்சு விடுவோம், அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகலாம். ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப்.
எப்படி இருக்கு? கொஞ்சம் சப்புன்னு இருக்குது, பட் நல்லா இருக்குது. க்ரீம் ஆஃப் வெஜ் சூப்பு. ஓகே. ஃபிஷ்ஷா? லாலிபாப் அடிச்சு விட்டேன். ஆமாம், எனக்கு இந்த ஃபிஷ் ஆக்சுவலி பிடிக்கல. அந்த சால்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நீ சாப்பிட்ற எப்படி? ஸ்மெல் இல்லை, சால்ட் கம்மி, காரமும் கம்மி, அதனால தான் எனக்கு பிடிக்கல. ஆனால் லாலிபாப் சூப்பராக இருக்குது. ஆமாம், லாலிபாப் செம்மையாக இருந்தது. வச்ச 15 பீஸும் நம்ம பிளேட்டில் தான் இருக்குது. அங்கே காலி இல்லைனா திரும்ப போய் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அடுத்து என்ன எடுக்கிறதுனே தெரியலடி. நான் போய் இப்போ போய் எடுத்துகிட்டு வரேன் பாரு. இல்லை, என்ன ஐட்டம் எடுக்கிறதுனே தெரிலன்றான். ஆமாம், கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. ஆமாம். மெயின் கோர்ஸ் எப்படி இருக்கு? நான் வந்து பன்னீர், சிக்கன், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், ஊத்தாப்பம் இது எல்லாத்தையும் ஒரு வாய் சாப்பிட்டேன். இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதுவும் ஒன்று மட்டும் நல்லா இல்லை. அடன்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அது எனக்கு பிடிக்கல அவ்வளோவா. சூடாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. நூடுல்ஸும் ரொம்ப இனிப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் ஓகே, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன தலையாக இறக்கிருக்கீங்க? நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. எப்படி இருக்கு? மட்டன் செம்மையாக இருக்குல்ல? சிக்கன் சூப்பராக இருக்குது. மட்டன் இப்போ தான் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது பிரியாணி. மட்டன் பீஸும் நல்லா இருக்கு. ஆமாம், நமக்கு இதான் வேணும். பிரியாணி நல்லா இருக்கும். பிரியாணி நல்லா இருந்தால் எல்லா பார்ட்ஸும் டிக்கு. அப்புறம் சாம்பார் இருக்கணும். சாம்பார் அதுவும் நல்லா இருக்கும். எல்லா டெசர்ட்டையும் எடுத்தாச்சு. செமையாக இருக்குது. எவ்வளோ சாப்பிட முடியுமான்னு தெரில, ஆனாலும் எடுத்தாச்சு. டேஸ்டிங்காக எல்லாமே எடுத்துகிட்டோம் நம்ம. இல்லாடி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணும். ஆமாம். நீ என்ன டேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? பட்டர் நான், தால் மக்னி. மக்கினி குக்கினி பாருங்க மிடரில் எப்படி தெரியுதுன்ட்டு. ஸ்வேதா எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸுக்கு? வேற இன்னும் இன்னைக்கு மட்டுமே ஒரு 2 கிலோ ஏறிடுங்க. எல்லாம் பாப்பாவுக்கு தான் போகுது. வேற லெவல். பாதுஷா சூப்பராக இருக்கு. உன் வாயிலேருந்து பாதுஷா நல்லா இருக்குன்னு வர்றது பெரிய விஷயம்தான். நல்ல நம்ம டேஸ்ட்டு. ஊறி போய் நல்லா இருக்கும். ஐஸ்கிரீமும் செம்மையாக இருந்தது. ஆமாம், சூப்பரான இது, நல்லா இருக்கு. அதிசயமாக இன்னைக்கு நல்லா இருக்கு எல்லாமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ அழகாக ஒரு துணி கொடுத்துருக்காங்க பாரு, ஒயிட் கலரு. இதில் துடைக்க எனக்கு மனசே வர மாட்டேங்குது. நானும் துடைக்கவே இல்லை பார்த்தியா? ஃபுல் ஒயிட்டு. ஆமாம், எப்படி இதில் துடைக்கிறாங்க? மனசே வராது. டிஷ்யூவே வச்சிருக்கலாம், பெரிய டிஷ்யூவே வாங்கி வச்சிருக்கலாம். இல்லை கருப்பு துணியாவது வைக்கலாம். துணியே எதுக்குன்னு கேட்குறேன் முதல்ல. அதாவது தோச்சா போயிடும். இது எப்படி போகும்? இது யூஸ் அண்ட் த்ரோ போல. தெரியல. நம்ம வேணா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா? சூப்பராக இருக்குது துணி. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணி. கர்ச்சீஃபா? துணியை பார்த்தாலே உனக்கு கர்ச்சீஃபா யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்கல்ல, இது கூட அந்த முந்திரி, அப்புறம் இது கூட முந்திரி எல்லாமே வச்சுருக்காங்க அங்கே. ஆமாம், சாக்லேட் சாஸ் அந்த மாதிரி. ஆனால் மெயினாக 2 மிஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனியும் ஓரியோ பிஸ்கட்டும். அது மட்டும் இருந்தது அடி போலி தான். அந்த காலி டப்பாவே மிக்சிங்கு செமையாக இருக்கும். அப்படி நம்ம நிறைய தின்றக்கூடாதுன்னு அதை எடுத்துட்டானுங்க போல. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் வந்து ப்ரௌனி சூப்பராக இருக்கும். இது நல்லா இருக்கு ஆக்சுவலி. மேங்கோ எத்தனாவது கப்பு? 2வது கப்பு. 2வது கப். ஆனால் எத்தனாவது ஸ்கூப்பு? 4 ஸ்கூப். அது இல்லாமல் சாக்லேட் 2 ஸ்கூப்பு. நல்லா இருக்கு. ஐஸ்கிரீம்லேயே உயிர் வாழ்ந்துருவல நீலாம். வேற லெவல்.
தின்னு. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி ஆமாம், எப்பயாவது இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு மாதிரி சாப்பிடலாம், ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒர்த்து தான், எல்லாமே ஓவரால் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணால் இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் பர்சன் வந்து 2600 rupees கிட்ட வருது. ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இந்த ஆம்பியன்ஸ்க்கு இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வாங்க தான் செய்வாங்க. நீங்கள் போனால் ஆமாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஓகே. எஸ். இது இங்கே வந்து நம்ம எப்போ வந்தோம்? ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு வந்தோம், 5 வருஷம் முன்னாடி. 5 வருஷம் ஆக போகுது. ஆனிவர்சரி ஒன்று முடிஞ்சு தானே? முடிஞ்சு. ஸோ 4 இயர்ஸ் மேலே ஆக போகுது. இப்போ தான் செகண்ட் டைம் வந்திருக்கோம். அவனுக்கு வந்து பேசுறதுக்குள்ள அங்கே போய் ஐஸ்கிரீம் திங்கணும். இப்போ காலி மெல்ட் ஆகுதா? தின்னு 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 மூட்டை. ஸோ கேக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாப்பி பேரண்டிங். கட் பண்ணுமா? எக்ஸிட் பண்ண போகிறோம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு வழியா இல்லை, நல்லாவே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏசிட்டா எக்ஸிட்டு, திரும்பி உள்ளே போகிற போல அடுத்த ரவுண்டுக்கா. அடுத்த ரவுண்டு போகிறதுக்குலாம் தெம்பு இல்லை. நாளைக்கு வந்து சாப்பிட்றியா? நாளைக்கு வந்தா சாப்பிடலாமே, வயிறு காலி ஆகிடும் நாளைக்கு. நாளைக்கு காலி ஆகிடும் எனக்கு தெரியும். காசு தலையில துண்டு போட வேண்டியதா டெய்லி இங்க வந்தா. தங்க பட்டாணி என்னடி தங்கம்? சரிடா, கம்மல் கம்மல் என்ன விளாடுது? ஓகேவா? சரி தங்கம், சரி தங்கம், சரி தங்கம். எப்படி ஏறுது பாருனால. இந்த டின்னர் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், மெமரபிள்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் மட்டும் சேர்ந்து லாஸ்ட்டாக போகிற டின்னர் டேட்டாக இருக்கும்ல இது. இதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா இடத்துக்கும் பாப்பா கூப்பிட்டு போவோம். வந்துட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லாஸ்ட்டாக போன டின்னர்னால எப்போவுமே வந்துட்டு ரொம்ப 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 ஸ்பெஷல். வந்துட்டு டெலிவரி தான். அதுக்கப்புறம் டெலிவரி முடிஞ்ச ஒரு டேட் போனால போகலாம். நல்லா இருந்துச்சு, நல்லாவே இருந்தது ஃபுட்டு. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து டெலிவரி இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு, இன்னும் ஒரு 3-4 days மைண்ட் செட் பண்ணி வச்சாச்சு எல்லாம். ஸோ நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே சொல்லலாம். என்னை விட நீ பயப்படுறன்றது கரெக்டா உண்மையா இல்லையா? ஆமாம், பயமாக தான் இருக்கு. நானே பயப்படல, நீயே பயப்படுற. ஜாலியா இரு. கண்டிப்பா. ஸோ ஓகே, உங்களை எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் தேங்க்யூ. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you, take care, bye.